அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். இந்த காணொளியில் ராமலிங்க பெருமான் பரம்பொருள் இடத்து தன்னுடைய சிறுமைகளை சொல்லிட்டு அதுக்கு பதிலாக எனக்கு திருவருள் ஞானம் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு முறையிடுறார். அதனால் அவர் இதுக்கு இந்த பாடல்களுக்கெல்லாம் பேர் சிறுமை விண்ணப்பம்னு பேர். அப்போ அதில் என்ன சொல்கிறாருன்னா, அழிவில்லாத எழில் படைத்த அந்த ஒற்றியூருங்கிற இடத்துல இருக்கிற அரசனே, அருள் அரசே, உன்னை போற்றுகின்றவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பொதுவாக நிற்கிற பெருமானே, இன்றைக்கி இருப்பவங்க நாளைக்கு இல்லை மறைகின்றார்களே, இதற்கு நாம் என்ன செய்வது என நினைஞ்சு மனம் திடுக்கிட்டு இங்கும் அங்கும் சென்றும் நின்றும் தளர்கிறேன். நான் ரொம்ப சிறிய பையன், நீ சிறியவனாக இருக்கிறதுனால செய்யக்கூடியது என்னன்னு எனக்கு தெரியல. நன்மை தருகின்ற உன்னுடைய 2 மலர் போலும் திருவடிகளை அடைவதற்கு நீ விரும்பி அருள் செய்வாயாக அப்படின்னு சொல்கிறார். இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த எழில் ஒற்றி அப்படிங்கிறாரு, அதாவது அழிவில்லாத எழில் படைத்த ஒற்றியூர்னு சொல்கிறாரு. அப்போது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிற இறைவன், எல்லா உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாத்துக்கும் அவர் பொது தானே இறைவன். அப்போ அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, போற்றுகின்ற யாவர்க்கும் பொதுவில் நின்றவனேங்கிறார். போற்றும் யாவர்க்கும் பொதுவில் நின்றவனே அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாரு, இன்னொன்று சொல்கிறாரு, மனம் ரொம்ப பதபதச்சு வருந்துகின்றது. எதுக்கு வருந்துகிறாருன்னா, இன்று நின்றவர் நாளை நின்றிலரே என் செய்வோம், இதற்குன்னு உளம் பதைத்து சென்றும் நின்றும் சோறுகின்றது அப்படிங்கிறார். நேற்றுக்கு இருந்தவன் இன்றைக்கி இல்லை. அப்போ இன்றுளே நாளை இல்லேன் என் செய்வான் தோன்றினேனே அப்படின்னு நாவுக்கரசர் கூட சொல்லுவார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த நிலையில்லாத வாழ்க்கை நின்று நீங்கி என்றைக்குமே அழியாத வாழ்க்கை பெறும் வழி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. நான் செய்வது என்ன அப்படின்னு கேட்குறாரு இறைவன்கிட்ட. அதே மாதிரி என்ன சொல்கிறாருன்னா, அதை அறிஞ்சு அதன்பால் நடக்கிறது மாதிரி நான் சின்ன பையன்லேயும் சின்ன பையன், சிறியருட் சிறியேன் அப்படின்னு சொல்லிட்டு, பரம்பொருளாகிய உன்னுடைய திருவடிக்கு இருப்பது நிலைத்த இன்ப வாழ்வு, அதனை பெறுவது நன்று, அதை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் கிடைச்சா நல்லது, அதனை அடைந்து உறைவதற்கு வேண்டும் அருள் ஞானத்தை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் வேண்டார். பாட்டை படிக்கிறேன். இன்று நின்றவர் நாளை நின்றிலரே, இன்று நின்றவர் நாளை நின்றிலரே என் செய்வோம் இதற்கு என்று உளம் பதைத்து சென்று நின்று சோர்கின்றனன் சிவனே, செய்வதன் நான் சிறியருள் சிறியேன், நன்று நின் துணை நாடக மலர்த்தாள் நன்ன என்று நீ நயந்து அருள்வாயோ, பொன்றல் இன்றிய எழில் ஒற்றி அரசே, போற்றும் யாவர்க்கும் பொதுவில் நின்றவனே அப்படின்னு பாடி முடிக்கிறார். சுருக்கமாக சொல்லணும்னா, அழிவில்லாத, பொன்றல்னா அழிவில்லாதன்னு அர்த்தம். பொன்றல் இன்றைய எழில் ஒற்றி அரசே அப்படிங்கிறாரு. அழிவில்லாத எழில் படைத்த ஒற்றியூர் அருள் அரசே. அப்புறம் போற்றுகின்றவர் யாராயினும் அவருக்கு பொதுவாய் நிற்கும் பெருமானே, போற்றும் யாவர்க்கும் பொதுவில் நின்றவனே அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் இன்னும் சொல்கிறாரு, இன்று நின்றவர் நாளை நின்றிலரே என் செய்வோம் இதற்கு என்று
உளம் பதைத்து சென்று நின்று சோர்கின்றனன் அப்படிங்கிறார். என்னென்னா இதுக்கு இந்த மாதிரி செத்து போகிறாங்க இல்லையா, நாளைக்கு இன்றைக்கி இருக்கிறவன் நாளைக்கு இல்லை, மறைகின்றார்கள். இதற்கு நாம் என்ன செய்வது என்று நினைந்து மனம் திடுக்கிட இங்கும் அங்கும் சென்று நின்றும் தளர்றேன். அப்புறம் என்ன சொல்கிறாரு, நான் சிறியருள் சிறியர், நான் சிறியவருடைய சிறியன். ஏதாவது என்ன சொல்கிறாரு, என் செய்வோம் செய்வது என்னை நான் சிறியருள் சிறியேன். நன்று நின் துணை நாடக மலர்த்தால் நன்ன என்று நீ நயந்து அருள்வாயோ. நான் சின்ன பையன் உன்னுடைய நன்மை தரும் நின்னுடைய 2 மலர் போலும் திருவடிகளை அடைவதற்கு நீ விரும்பி அருள் செய்வாயங்க அப்படின்னு சொல்கிறார். அதான் இந்த பாட்டுடைய பொருள். என்ன பாட்டுனா, இன்று நின்றவர் நாளை நின்றிலரே, என் செய்வோம் இதற்கு என்று உளம் பதைத்து சென்று நின்று சோகின்றனன் சிவனே. செய்வதன் என்னை நான் சிறியருள் சிறியேன். நன்று நின் துணை நாடக மலர்த்தாள் நன்ன என்று நீ நயந்து அருள்வாயோ. பொன்றல் இன்றிய எழில் ஒற்றி அரசே போற்றும் யாவர்க்கும் பொதுவில் நின்றவனே அப்படின்னு பாடுறார். அதாவது நிலைத்த வாழ்வு யார் கொடுப்பா? இந்த நிலைத்த வாழ்வு அளிக்கிறது இறைவனுடைய பரம்பொருளுடைய திருவடி தான். அதை நீ விரும்பி அருள் புரிதல் வேண்டும் அப்படின்னு சொல்லி முறையிடுகிறார். அதுதான் எப்போவுமே இறைவனுடைய பெருமைகளை பேசணும், தன்னுடைய சிறுமைகளை இறைவனிடத்து எடுத்து சொல்லணும். அதுதான் இதுக்கு சான்றாக அமையுது. அதனால் இந்த பாட்டோடு நிறைவு செய்கிறேன். அடுத்த பாட்டு இன்னொரு பாட்டோடு பார்ப்போம். வணக்கம்.